கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி கர்த்தரின் நாமம் பலத்துடன். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் சொன்னது என்னன்னா, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இந்த வசனத்தில் இங்கே கர்த்தருடைய 7 குணாதிசயங்கள் ப்ளஸ் அவர் என்ன செய்வார்னு இன்னொரு காரியம் 8வது காரியத்தில் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? இரக்கம் கிருபை நீடிய சாந்தம் மகாதயை சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைக்கு அவர் இறக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இதெல்லாம் அவருடைய குணாதிசயம். இன்னொன்றும் இருக்கு, 7+1 8 சொன்னல, அது என்னன்னா, குற்றவாளியை அவர் குற்றம் மற்றவனாக விட மாட்டார், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிதாக்கள் செய்த பாவத்தை விசாரிப்பாராம். கர்த்தருடைய நாமம் நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பலத்துடருகமோ அது பயங்கரமான நாமம் கூட. அவருடைய நாமத்துக்கு நம்ம அஞ்சி வாழ வேண்டும். அழகாக இருக்குது, கர்த்தருடைய நாமம் பலத்துடருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? தப்பு செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும். அவர் இரக்கமுள்ள தேவன். இந்த நாமங்களை சொல்லி இங்கே ஜெர்மன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இரக்கத்தை செய்வார். அதே போல் அவருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழும் போது நம்மளை உயர்த்துவார். அதனால் கர்த்தருடைய குணாதிசயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துடிப்போம். கர்த்தரின் நாமம் நமக்கு பலத்துடன். இதுவே இன்றைய நான் சொல்லி கொண்டு வரட்டும்.